ஜவஹர்லால் நேரு அவருடைய 130வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் இந்த பகுதியுடைய எங்களுடைய வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் சதீஷ் அவர்கள் மற்றும் இந்த பகுதி எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக சாமண்டி பாக்ஸ் மற்றும் இனிப்பு நேரு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வழங்கப்பட்டது. நம்முடைய முன்னாள் பிரதமர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அத்தகைய தலைவர் அவர் நம்முடைய நாட்டினுடைய முதல் பிரதமர் மட்டுமல்ல, ஒரு விடுதலை போராட்ட வீரர், தியாகி என்றெல்லாம் சொல்லலாம். அவருடைய வழி வழியாக அவருடைய வம்சமே விடுதலைக்காக போராடியவர்கள் மட்டுமல்ல, நாட்டுக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திய தயாளன் ஐயா அவர்களையும், கரூர் நகர தலைவர் திரு சௌந்தரராஜன் ஐயா அவர்களையும், மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு சேகல் மணி ஐயா அவர்களையும், கரூர் மேற்கு வட்டார தலைவர் திரு சண்முகம் இந்த விழாவிற்கு தலைமை தாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய கரூர் மாவட்ட தலைவர் ஐயா அவர்களையும், நமது நாட்டின் முதல் பிரதமர், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், காங்கிரஸ் தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். நம்ம குழந்தைகள் அனைவரும் மாமா என்று அழைக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரியவர். காந்திஜி அவர்களால் மனிதருள் மாணிக்கம் என போற்றப்பட்டவர் அவர். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு என்று அழைக்கப்படுவரும் அவர் இங்கிலாந்து சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்ற அவர் அந்த மேற்கத்திய ஆடைகளை எல்லாம் துறந்து காந்திஜியுடன் சேர்ந்தவுடன் கதர் ஆடைகளை அணிந்து நமது நாட்டு மக்களுக்காக நமக்காக பார்த்தோன்னே ரொம்ப வியந்து போனேன். அதை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். கேளுங்கள், பாருங்கள், அதில் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது என்று பாருங்கள். வரலாற்றை எடுத்து படிச்சுட்டே இருக்கிறத விட நீயே வரலாறு ஆகு என்று அன்றைக்கே சொல்லியிருக்கிறார் நமது நேருஜி அவர்கள். அதுக்கடுத்து நற்பண்பு இல்லாத அறிவு. என்ன ஒரு அழகான வரிகள் பாருங்க. நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது. நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது. அது உதாரணமாக தீவிரவாதிகளை சொல்லலாம். ஏகப்பட்ட அறிவு வச்சிருக்காங்க, தொழில்நுட்ப அறிவு ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. ஆனா அந்த அறிவை அழிவு தொழிலுக்கு தான் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை அழகாக நான் அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது. நற்பண்பு மற்றும் வச்சிருந்தா பத்தாது, நமது அறிவை அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார். அப்பொழுது பாருங்கள், அப்போதே நமது அறிவை மேலும் 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 வளர்த்து கொண்டே செல்லுங்கள். அப்பதான் அந்த நற்பண்புக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் கேளுங்க. இல்லையோ, யாருக்கு அச்சம் இல்லையோ அவர்கள் தான் உண்மை பேசுவார்கள். அத அழகா ஒரே வரியில என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. வாய்மையின் மிக நெருங்கிய தக்கது அப்படின்னா, மிரட்டி பணிய வைக்கும் எந்த செயலும் வெறுக்கத்தக்கது, அது போற்றத்தக்கது அல்ல. நீ என்னதான் மிரட்டி என்ன செயலை செய்து வைத்தாலும் அதனால என்ன பிரயோஜனம்? அது மற்றவர்களால் வெறுக்கப்படுமே ஒழிய ஆராதிக்கப்படுபவை அல்ல என்பதை மிக அழகாக ஒரே வரியில் சொல்லியிருக்கிறார். அது என்ன செய்கிறாய் என்பது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேருஜி சொன்னதுதான் இது. என்ன சொல்கிறாய் என்பதை விட என்ன செய்கிறாய் என்பது முக்கியம். சொல்லிடலாம், எது வேணாலும் சொல்லிடலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிடலாம், இதை பண்ண அதை பண்ண அதை செய்வேன் அப்படின்ட்டு. பட் அதை செய்கிறீர்களா, என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். சொல்லிக்கொண்டே செல்வது முக்கியம் அல்ல, சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கணும். என்ன சொல்கிறோமோ அதை செய்ய வேண்டும். அப்படி இருப்பவன் தான் நல்ல மனிதன் என்று கூறுகிறார். இறுதியாக, பெண்களுக்கு உரிய சுதந்திரத்தை வழங்காத வரை, என்ன அழகான வார்த்தைகள். 2, 4, 6, 8 அருமையான வரிகள். அவை இந்த எக்காலத்தும் பொருந்தக்கூடிய வரிகள் இவை. நல்ல உழைக்கணும், இந்த மக்களுக்காக நிறைய செய்யணும்,
அப்படின்னு உடல் பொருள் ஆவி அத்தனையும் கண்டு நல்ல தலைவராம் சொத்து சுகம் வைத்திருந்தும் தேசம் காக்க வந்தித்தார். சொத்து சுகம் வைத்திருந்தும் தேசம் காக்க வந்தித்தார். தனது சொத்தை தேசத்திற்கே வாரித்தானே தந்திட்டார். தனது சொத்தை தேசத்திற்கே வாரித்தானே தந்திட்டார். குழந்தைகளே குழந்தைகளே நேரு புகழ் பாடுங்கள். குழந்தைகளே குழந்தைகளே நேரு புகழ்களை கட்டினார். சிறந்த கிராமப்புற திட்டங்களை ஏற்படுத்தி பள்ளிகளில் இலவச சத்துணவு திட்டத்தையும் அமல்படுத்தினார். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கு அரசு பணிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டினை ஏற்படுத்தினார். 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி நேரு அவர்கள் மாரடைப்பால் மரணமடைந்தார். அவருடைய உடல் யமுனை நதிக்கரையில் உள்ள சாந்திவனத்தில் தகனம் செய்யப்பட்டது. ஒரு சுதந்திரமான சமத்துவமான ஜனநாயக நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற நேருவின் கனவுதான் இந்தியாவிற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது என்றால் அது மிகையாகாது என்று கூறி என் உரை முடித்துக் கொள்கிறேன். 130வது பிறந்த தினங்களாய் முன்னிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு தகுதியோடு தலைமையேற்றிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியை மல்லிகை அவர்களை, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில பொதுக்குழுப்பினர் மரியாதைக்குரிய சதீஷ் அவர்களை, இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது இந்த தகுதியை வட்டார பொறுப்பாளராக பொறுப்பேற்று இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வட்டார தலைவர் பொறுப்பாளர் தீனதயாளர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பு சேர்த்திருக்கும் கரூர் நகரத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது கரூருடைய மேற்கு வட்டார தலைவர் மரியாதைக்குரிய சங்கரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது பெருமை சேர்த்திருக்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய ஓபிசி பிரிவுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அட்டல் பழனிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது மகளிருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே இங்கே வருகிறந்திருக்கும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவி உமா மகேஸ்வரி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது எங்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே எங்களோட அயராக உழைத்து பாடுபட்டுக் கொண்டிருக்கும் வேலாயுதம் படையும் இப்பையும் இந்தியாவினுடைய முதல் பிரதமரும் இந்தியாவினுடைய 5ஆம் ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய வரலாற்று நாயகனை போற்றுவதற்கு நமக்கு வயதில்லை, வாழ்த்த வயதில்லை. போற்றுகின்ற வயதிலே அவரை அனைவரும் வணங்கி போற்றுகிறோம் என்று சொல்லி இந்த பள்ளியிலே பணியாற்றுகின்ற அனைத்து மாணவ மாணவிகளும் வருங்காலத்தில் நமது அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு நனவாகின்ற வகையிலே கனவு காணுங்கள் என்று சொல்லி இங்கே இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கவும் இந்த பகுதிக்கு பெருமை சேர்க்கவும் இங்கே பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றியும் நன்றியும் அன்பளிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் மேம்படுவதற்காக இந்த உபகரணங்களை இப்பொழுது உங்களுக்காக வழங்குகிறோம். மாவட்ட தலைவர் எங்களுடைய கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஆர் சின்னசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது அதை உங்கள் வழங்குவார். நமது பள்ளி குழந்தைகளுக்காக காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து எல்லா மாணவ மாணவிகளுக்கும் வழங்கப்படுகிறது. தற்போது ஒரு மாணவன் ஹேமலதா பெற்றுக் கொள்கிறார். தற்போது தியா பெற்றுக் கொள்கிறார். தற்போது ஜெய்கன் தற்போது
அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றி.